நாம் படைக்கப்பட்டோம் என்பதை என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பிரச்சனை எங்கு எழுகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெளியே உள்ளவர்களுக்கும் இடையில் பிரதானமான வேறுபாடு, அதைத்தான் நாம் இஸ்லாம் என்று சொல்கிறோம். அதான் மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் அதுதான். எல்லோரும் நாம் படைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறோம், நாம் இயல்பாக உருவாகவில்லை என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட படைப்பு கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய கருத்து முரண்பாடு என்னவென்று சொன்னால், அந்த கடவுளை எப்படி நம்புவது என்பதில் தான், படைத்தவனை எப்படி நம்புவது என்பதில் தான் மிகப்பெரிய கருத்து முரண்பாடே போய்கொண்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த பார்வை உலகத்திலே ஏனைய மதங்கள் சொல்லக்கூடிய பார்வைகளை வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் உலக சமயங்களை நீங்கள் 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். கடவுளுடைய விஷயத்தில், இறைவனுடைய விஷயத்திலே ஒரு சமயம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயம் இஸ்லாம் என்ன சொல்கிறது? படைத்தவன் ஒருவன் தான், அவன் எந்த வகையிலும் படைப்புக்கு ஒப்பாக மாட்டான், பலகீனங்கள் என்கின்ற எதுவும் அவனுக்கு இல்லை என்று சொல்கிறது. இன்னொரு சமூகம் என்ன சொல்கிறது? எல்லா பலகீனங்களையும் கடவுளுக்கு கொடுத்து மனிதர்களை போன்று கடவுளர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம பார்க்கிறோம். இதற்கு 2க்கு மத்தியில் தான் யூத சமுதாயமும் கிறிஸ்தவ சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2க்கு மத்தியில் நீங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லா சிலையையும் வணங்க மாட்டார்கள், எல்லா படங்களையும் வணங்க மாட்டார்கள், எல்லா உருவங்களையும் வணங்க மாட்டார்கள். ஆனால் குறிப்பிட்ட 1, 2, 3 என்று என்ன செய்திருக்கிறார்கள்? வைத்திருக்கிறார்கள். அவர்களை கடவுள் என்று அழைத்து வணங்குவார்கள். ஆனால் ஏனையவர்களை